தட்டை வச்சா போதும். இல்லைன்னா 2 கூட வைக்கலாம். ஒரு ரீப்ளான்ட் வைக்கும்போது குழி எடுத்துட்டு அதில் வச்சுட்டோம்னா கரெக்டாக 12 மாதம் 1 வருஷம் ஆகும்போது இதில் நம்ம இஞ்சி போல் இஞ்சி வாழை போல் அந்த நட்டு கனெக்ட் வந்துடும். அப்போ அது சும்மா வராது, நல்லா சாணி வரும், வேப்ப முன்னாக்கு, அப்படியே நம்ம பாக்டாம்போஸ் பொட்டாசு இதெல்லாம் நல்லா போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ 12 மாதம் ஆகும்போது 45 தட்டை வந்துடும். இதே போல் புதுசாக பிராஞ்சு வரும். அப்போ அந்த வருஷமே வரும், இது போல வரும், இந்த ஏலக்காய் வரும். ஆனால் அதை எல்லாமே கட் பண்ணி விட்டுருவாங்க. எதுக்குன்னா மொதல் வருஷம் நமக்கு அந்த செடி ஒன்று ஊக்கமாக வரணும். கரெக்டாக அடுத்த 24ஆம் மாதம் ஆகும்போது நமக்கு இதே போல் எல்லாமே ஒரே 45 தொட்டு 50 ஆயிரும். ஆயி கழிஞ்சோன்னா ஒரு 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 தட்டைங்கிறோம். நம்ம ஒரு தட்டையிலேருந்து இதே போல் 4-5 பிராஞ்சு வரும். சரம், இதுதான் சரன்னு சொல்றது. இது நல்ல இது நம்ம ஒழுங்காக இது வந்து ஆர்கானிக். இது பாருங்க நீளம் கூடுதலாக வரும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஒரு சைடில் வரும் இந்த தட்டையில். அதே போல் இதுவும் 13 இருக்கும். நம்ம தேங்காய் மரம் அது போல் இதில் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த எண்ணெய் கரெக்டாக வரணும்னா நம்ம அந்த அளவுக்கு இதை நல்லா பாதுகாக்கணும். இந்த காய் இருக்கு பார்த்தீங்களா, இந்த காய்க்குள்ள விதை உள்ளாடி இருக்க விதையும் 13 இருக்கும். அந்த காய்க்குள்ளார ஒவ்வொரு காயிலும் 13 விதை இருக்கும். ஒவ்வொரு காயிலும் 13 இருக்கும். அதே போல இந்த இலை இருக்கு பார்த்தீங்களா, இலையும் 13 இலை வரும். இது போல ஒரு சைடில் 13 இலை வந்தோன்னே கீழே இருந்து சரம் பொட்ட தொடங்கும். சிம்பு அடிக்கிறது, இதுதான் சிம்புன்னு சொல்றது. இந்த சிம்பு காரியத்தை தான் சொன்னேன். இதுல இந்த சிம்பு ஒரு சைடில் 13 இருக்கும், இதுவும் 13 காய் வரும். ஒரு காயிலையும் 13 விதை இருக்கும். ஆனால் நல்ல இதுக்கு நம்ம பார்த்தோம்னா பின்ன நம்ம வாழைப்பழம் வந்து வாழை மரம் வந்து கொலை மேலே குலைக்கும்ல, இது கீழே குலைக்கும். குலைச்சுன்னா 1 வருஷம் தான் இதுக்குள்ள காலாவதி. இதுல இந்த பாருங்க, இந்த சரம் பொடிச்சு முடிஞ்சா இது அப்படியே காஞ்சு போயிடும். காஞ்சோன்னா நம்ம இந்த இது போல வந்தோன்னா இதை வெட்டி எடுத்துரும். அடுத்த புதுசா புது பிராஞ்சு இப்படி வந்துகிட்டே இருக்கும். அது போத்து வாழை மரம் மாதிரி, வாழை மரம் போல அதே தான். அடுத்த கனெக்ட் இருக்குல்ல, அதனால இப்படி இது வரும். அடுத்த வருஷத்துக்கு இந்த இதுல இருந்து வர்றதை நல்லதுக்கு வாழை போட்டோம்னா அதுல இருந்து 4-5 பிராஞ்சு இப்படி வரும். அப்போ வருஷம் இது வந்துகிட்டே இருக்கும். வர இந்த பழசை வந்து நம்ம இது போல இப்படி கட் பண்ணி இதெல்லாம் எடுத்துருவோம். நம்ம பழம் மருந்தெல்லாம் போட்டு கட் பண்ணி எடுக்க ஒரே இடத்துல நமக்கு அப்படியே கிளியரா இருந்துகிட்டே இருக்கும். பின்ன இது எடுத்து കഴിഞ്ഞിട്ട് 24 மணிக்கூர் நம்ம கோரிங் ஸ்டோர்ல கொண்டு போயிட்டு உணக்கணும், காய வைக்கிறது. 24 மணிக்கூர் பிடிக்கும் காய வைக்கிறது. அது கழிஞ்சிட்டு தான் நமக்கு யூஸ் பண்ணணும். அவிக்க மாட்டாங்க, கழுகிட்டு அதில் அவிக்க மாட்டாங்க, சும்மா கழுகிட்டு கொண்டு போய் 24 மணிக்கூர் ஸ்டோர் இருக்கு, ஸ்டோர்ல ட்ரை ஆகும். வைக்கும் போது ஃப்ரெஷ் ஆயிடும். ஆகணும்னா அப்புறம் எடுத்து நம்ம உபயோகிச்சுக்கணும். ஒரு போத்துக்கு எத்தனை கிலோ வரும்? அதான் நான் சொன்னேன்ல சார், எதுவுமே நம்ம ஒரு வாழை வீட்டுக்கு முன்னாடி வச்சா என்ன செய்வோம், நல்லா சாணி உரம் போடுவோம், மருந்து கரெக்டாக 22 நாளுக்கு மருந்து அடிக்கணும். அது போல் 4 மாதம் 5 மாதமும் சாணி கரைச்சி ஊற்றணும். பாக்டாம்போஸ் வேப்பம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இங்கே நமக்கு ஒரு கணக்கு பிரகாரம் 20 கிலோ பச்சை காய் கிடைக்கணும். 20 கிலோ 20 எவ்வளோ? அதுக்கான 5க்கு 1 4 கிலோ கிடைக்கும். 4 கிலோ அதிகம். தண்ணி நிற்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கும். பின்ன இவங்க இந்த சப்பெல்லாம் அப்படி போட்டிருக்கோமா, இந்த இதெல்லாம் அப்படியே இருக்கும் போது வேற இடத்துல குழி எடுத்து இந்த சப்புக்கு மேலே மண்ணை போட்டு கம்போஸ்ட். இது வந்து ஓர்கிட்டு போல. நீங்கள் வந்து பாறையிலையும் வரும், மரத்துலேயும் வரும், மண்ணுலேயும் வரும். எங்கே அப்படி தூக்கி போட்டாலும் வரும். ஆனால் தண்ணி இருக்கும். எவ்வளோக்கு கம்போஸ்ட் கம்போஸ்ட்னா இந்த மரத்தோட சப்பல் எவ்வளோக்கு இஞ்சி அப்படி மேல வந்துட்டு ஒருபாடு ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால இந்த பழைய பழைய பட்டையெல்லாம் இருக்குல்ல, அது இருக்கனால இந்த புது பிராண்ட் வரலாம் கஷ்டமா இருக்கு. அப்போ நம்ம மேக்ஸிமம் 8 வருஷம் 10 வருஷம் வச்சிருக்கோம்.